Students, our next example is 3.4. Apply Newton's second law to a mango hanging from a tree. Mass of the mango, that is M, is given 400 gram. Okay. So, before applying Newton's law, the following steps have to be followed. First question, choose a suitable inertial coordinate system to analyze the problem. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு மேங்கோ ட்ரீ கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த மேங்கோவை இப்போ கன்சிடர் பண்ணி, அதில் தொங்கிட்டு இருக்கிற மேங்கோவை கன்சிடர் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது கோஆர்டினேட் சிஸ்டமை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம இங்கே எர்த்தில் இருக்குது. அப்போ எர்த் இஸ் த இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ டைரெக்ஷன் ப்ளஸ் ஒய், அதே மாதிரி ஹரிஜாண்டல் எக்ஸ் டைரெக்ஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டினில் ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் த நியூட்டன்ஸ் லாஸ் நீட் டு பி அப்ளைடு. ஸோ எங்கே நம்ம நியூட்டன்ஸ் லாஸை அப்ளை பண்ண போகிறோம்? த சிஸ்டம் கேன் பி எ சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆர் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட். ஹியர் வி கான்சன்ட்ரேட் அபவுட் த மேங்கோ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மேங்கோ தான் இப்போ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். அடுத்து ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ ஒன்ஸ் த ஃபோர்ஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி காட்டிடலாம். அடுத்து ஒன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் ஆர் ஐடென்டிஃபை அண்ட் த ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் ட்ரான், அப்ளைஸ் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In the left hand side of the equation, write the force. ஏன்னா F equal to ma right hand side, left hand side force write பண்ண சொல்றாங்க. Equate it to the right hand side of the equation. So right hand side என்ன இருக்கு? Is the product of mass into acceleration. ma அப்படின்னு இருக்கு. So acceleration should also be in vector notation இருக்கும். If acceleration is given, then force can be calculated. If force is given, acceleration can be calculated அப்படின்னு சொல்றாங்க. See the students where I apply the problem. Okay. So this is the coordinate system. So this is x direction, the upward is plus y direction. Okay. Now I take this mango. இந்த இடத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அது அந்த கிளைகளில் கீழே தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்த நம்ம ஆர்ஜினாக போட்டுக்கலாம். ஸோ இது என்ன டைரெக்ஷன்? எக்ஸ் டைரெக்ஷனா? அண்டு மேலே இருக்கக்கூடியது என்ன டைரெக்ஷன்? ப்ளஸ் ஒய் டைரெக்ஷன். அண்டு கீழே இருக்கிறது என்ன டைரெக்ஷன்? மைனஸ் ஒய் டைரெக்ஷன். அண்டு யூனிட் வெக்டர் என்னது? மேலே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஜே, கீழே இருந்துச்சுன்னா என்னது? மைனஸ் ஜே கேப். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட்? ஸோ ஆல் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? டவுன்வேர்டில் இருக்கும். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்னது? mg. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா F equal to maன்னு சொல்லுவோம். இங்கே எர்த்தில் ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ F equal to mg. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. வெயிட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஃபோர்ஸ், தட் இஸ் நியூட்டன். ஓகே. அப்போ திஸ் mgங்கிறது என்னதுன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அண்டு இது எங்கே இருக்குது? இந்த கிளையில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ அது மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? there is a tension force acting in upward direction. ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் அது தொங்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும். ஓகேவா? அப்போ இப்போ அது அங்கே சஸ்பெண்டட் ஆன் த ட்ரீ. அந்த ட்ரீயில் இருக்கிறதுனால இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்
ஃப்ரீ பாடி டயக்ராம் டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? The object is replaced by point. அப்போ அந்த மேங்கோ இருக்கிற இடத்துல ஒரு டாட் வச்சிடும். எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் it is represented by a dot. This is mango. And the force act on the object is down. அப்போ இங்கே டவுன்வேர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து mg. அண்டு மேலே வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டும் ஈக்குவல் லென்த்தில் ட்ரா பண்ணணும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்போ போத் ஆர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத நம்ம எழுதணும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி. என்ன ஃபோர்ஸு? எம்ஜியா வெக்டர் நோட்டேஷனில் எழுதணும். அப்போ இது எந்த டைரக்ஷன்? நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், டவுன்வேர்டு. மைனஸ் ஜியா, அப்போ வந்து மைனஸ் எம்ஜிஜே அப்படின்னு எழுதிடுறேன். அடுத்து த அப்வேர்டு ஃபோர்ஸ். அப்வேர்டு ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸா? டென்ஷன் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் டி, இது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். அப்போ வந்து ஜே அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? அப்போ எஃப் நெட் டோட்டல் ஃபோர்ஸ் அல்லது நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? மைனஸ் எம்ஜிஜே. டென்ஷன் ஃபோர்ஸ் என்னது? டிஜே. ஸோ இதை எப்படி எழுதிடலாம்? மொதல் ப்ளஸ் டேம் எழுதிட்டு மைனஸ் டேமை பின்னாடி எழுதிடலாம். ஜேவை காமனாக எடுத்துடலாம். அப்போ டி மைனஸ் எம்ஜி, ஜே காமனன்ட் போட்டாச்சா? அடுத்து என்ன போடணும்? நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணிடலாமா? அப்போ எஃப் நெட், இந்த சைடு எஃப் நெட் ஃபோர்ஸுங்கிறது எப்படி போடுவோம்? எம்ஏ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். Now it is at rest. Okay, so the acceleration is 0. அவ்வளோதான். இந்த இடத்துல சைடில், ஏன்னா அந்த மேங்கோ வந்து ட்ரீயில் சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அது மூவ் ஆகலை, அதனால் அதனுடைய ஆக்ஸலரேஷன் 0. ஓகேவா? அப்போ எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும்? டி மைனஸ் எம்ஜி j cap equal to 0. Okay, compare the component on both sides. நால என்ன வரும்? t minus mg equal to 0. அப்ப t equal to என்னது? mg யா? அப்ப the tension force acting on the mango t equal to mg அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இப்போ டென்ஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிடலாமா? அப்போ மேங்கோவோட மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 400 கிராம். கிராம் என்ன பண்ணோம்? கிலோகிராமாக மாற்றணும். அப்போ கிலோகிராம்னா என்ன பண்ணோம்? 10⁻³ போட்டோம்னா கிலோகிராம்னு ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? 0.4 கிலோகிராம் மாஸ். அண்ட் ஜி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஜி வேல்யூ இஸ் 9.8 ms⁻². ஓகேவா? அப்போ த டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா எம்ஜி. அப்போ எம் வந்து 0.4 இன்ட்டு 9.8. மொதல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 39 வரும். 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கா? அப்போ 3.92 நியூட்டன் அப்படின்னு ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதே கொஸ்டினை பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கேட்டான்? இந்த இது உனக்கு அப்ளை பண்ண தெரியணும். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை நான் இந்த இடத்துல நோட் பண்ணுறேன். சிம்பிளாக அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பான்.
இது வந்து பல்பு. பல்ப் என்ன ஆயிட்டிருக்கு, ஹேங் ஆயிட்டிருக்கு. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பல்ப்? மேங்காவை தூக்கிட்டு என்ன போட்டான், பல்பை போட்டான். அப்போ வழக்கம் போல் பல்போட மாஸ் கொடுத்துருப்பான். டவுன்வேர்டு ஃபோர்ஸ் என்னது, எம்ஜியா. இங்கே அப்வேர்டு ஃபோர்ஸ் வயரில் இருக்கிறது என்னது, டென்ஷன் ஃபோர்ஸா. அப்போ ஆல்சோ டி ஈக்குவல் டு எம்ஜின்னு வந்துடுச்சா. ஜி வேல்யூ தான் உனக்கு தெரியும், 9.8. பல்போட மாஸ் கொடுத்துருப்பான். அப்போ இந்த வயரில் அதுல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த அப்ளைங் மெத்தட்.